23/12/2023 சனிக்கிழமை அன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்களோடு இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை கொண்டாட உள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து இந்த செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தரப்பில் முகாம் அலுவலகம் வெளியிடப்பட்டக்கூடிய செய்தி குறிப்புல கருணையே வடிவான கர்த்தராகிய இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களோடும் கழக தொண்டர்களோடும் கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்புடன் கொண்டாடினார்கள். அதே போன்று இந்த ஆண்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகின்ற 23/12/2023 சனிக்கிழமை அன்று மதியம் 2 மணிக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாத ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசு கோவில் முன்பாக நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாக முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், ஆதரவற்ற முதியவர்கள், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்கிறேன். அதாவது கருணையே வடிவான கர்த்தராகிய இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றனர் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களோடும் கழக தொண்டர்களோடும் கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்புடன் கொண்டாடினார்கள். அதே போன்று இந்த ஆண்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகின்ற 23/12/2023 சனிக்கிழமை அன்று மதியம் 2 மணிக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசு கோவில் முன்பாக நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், ஆதரவற்ற முதியவர்கள், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோபியா, அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்களோடு இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை கொண்டாட உள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய செய்தி குறிப்பில் கருணையே வடிவான கர்த்தராகிய இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களோடும் கழக தொண்டர்களோடும் கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்புடன் கொண்டாடினார்கள். அதே போன்று இந்த ஆண்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகின்ற 23/12/2023 சனிக்கிழமை அன்று மதியம் 2 மணிக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசு கோவில் முன்பாக நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், ஆதரவற்ற முதியவர்கள், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டக்கூடிய செய்தி குறிப்பின் மூலமாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.